தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாக விளங்கும் ஜல்லிக்கட்டு பழங்காலத்தில் ஏறு தழுவுதல் என்ற பெயரோடு நடந்து வந்திருக்கிறது. இதற்கு பழந்தமிழ் இலக்கியத்தில் சான்றுகள் உள்ளன. கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆயமகள் அஞ்சார் கொலையேறு கொள்பவர் அல்லாத நெஞ்சிலார் தோய்ப்பதற்கு அரிய உயிர் துறந்து நெய்வாரா ஆயமகள் தோல். ஐவகை நிலங்களை முதன்மைப்படுத்தி பழங்காலத்தில் புனையப்பட்ட கலித்தொகையில் உள்ள முல்லைக்கலியில் முல்லை நிலம் வாழ் ஆயர்களின் வாழ்க்கை முறை பண்பாட்டை குறிக்கும் வகையில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடல். பாடலின் தொடக்க வரிகளான கொல்லேற்று கோடஞ்சுவானை என்பது ஏறு தழுவலை குறிப்பதாகும். கொல்லேறு என்பது கூரிய கொம்புகளை உடைய திமில் பெருத்த அடங்கா காளையாகும். இத்தகைய வலிமை நிறைந்த காளையை அடக்குபவனையே சங்க காலத்தில் முல்லை நிலத்தில் வாழ்ந்த ஆயர்குல பெண்கள் மனம் புரிந்துள்ளனர். இத்தகைய ஏறு தழுவுதல் குறித்த அறிவிப்பு முதல் நாளே வெளியிடப்பட்டு அதில் பல்வேறு இளைஞர்களும் பங்கு பெறுவர். சிந்து சமவெளி நாகரிகத்தின் சின்னமாக கண்டெடுக்கப்பட்ட முத்திரையில் காளையை வீரன் ஒருவன் அடக்குவது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதன் மூலம் தமிழனின் பாரம்பரியத்தில் ஏறு தழுவுதலுக்கு இருந்த முக்கிய இடம் உணர்த்தப்படுகிறது. இந்த முத்திரை தற்போது புதுடெல்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அக்காலத்தில் மரத்தினாலான மிகவும் வலிமையான வளையம் ஒன்றை உருவாக்கி அதை காளையின் கழுத்தில் கட்டி அதனோடு சல்லி என வழங்கப்பட்ட காசுகளை முடிப்பாக்கி களத்தில் விளையாட விடுவர். காளையை அடக்குபவருக்கு அந்த காசு முடிப்பு சொந்தமாகும். இந்த சல்லிக்காசுகள் கட்டப்படுவதே பிற்காலத்தில் ஜல்லிக்கட்டாக மருவியதாக சொல்லப்படுவதும் உண்டு. ஒரு காலத்தில் முல்லை நிலத்தில் மட்டும் நடைபெற்ற இந்த ஏறு தழுவுதல் பிற்காலத்தில் ஜல்லிக்கட்டாக உருமாறி தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் நடத்தப்பட்டு வருகிறது.